பாடி பில்டர்ஸ் ஃபோட்டோஸ்ல இன்சைனா இருப்பாங்க. பட் அவங்கள ஒரு 400 மீட்டர் ஸ்பிரிண்ட் ஓட சொல்றீங்க, அவர் கொஞ்சம் ஹைட்டா ஜம்ப் பண்ண சொல்றீங்கன்னா அவங்க பாடி கோஆபரேட் பண்ணாது. ரன்னர்ஸ் கிட்ட எண்டூரன்ஸ் பயங்கரமா இருக்கும். பட் அவங்களோட ஓன் பாடி வெயிட்டே டெட்லிஃப்ட் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களால முடியாது. அவ்வளவு வீக்கா இருப்பாங்க, ஸ்ட்ரென்த் இருக்காது. இந்த ரெண்டு பிசிக்ல உங்களுக்கு எது வேணும் கேட்டா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ரெண்டையுமே சூஸ் பண்ண மாட்டீங்க. யூ கைஸ் வாண்ட் அத்லெட்டிக் பிசிக், ஸ்ட்ராங் அண்ட் மொபைலா, லீனா, மஸ்குலரா நீங்க வந்து ஒரு பிசிக் சூஸ் பண்ணுவீங்க, விச் இஸ் ஹைபிரிட் பிசிக். லுக் வைஸ் ஏஸ்தட்டிக்காவும் ரியல் வேர்ல்ட்ல ஃபங்க்ஷனாலும் இருக்கிற ஒரு பிசிக் தான் ஹைபிரிட் பிசிக். பட் இந்த பிசிக்கை பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான வே தெரியணும். இல்ல அப்படின்னா யூ வில் ரூன் யுவர் டெஸ்டாஸ்டரோன், யுவர் மசில் மாஸ், யுவர் ரெக்கவரி அண்ட் யுவர் எஸ்தெட்டிக்ஸ். இந்த வீடியோல ஐ வில் கிவ் யூ த எக்ஸாக்ட் ஃப்ரேம்வொர்க் டு பில்ட் அ ஹைபிரிட் பிசிக். இஃப் யூ மிஸ் ஈவன் ஒன் பாயிண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் won't work. ஃபர்ஸ்ட் ஏன் ஸ்பெஷலைசேஷன் ஃபெயில் ஆகுது? மோஸ்ட் ஆஃப் த கைஸ் பண்ற தப்பு என்னன்னா தே கோ ஆல் இன் அ சிங்கிள் லைன். ஓகேவா, எய்தர் வந்து கார்டியோ ஃபுல்லா பண்ணிட்டு வெயிட் லிஃப்டிங்கை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, ஆர் ஹெவியா லிஃப்ட் பண்ணிட்டு கார்டியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இப்படி சிங்கிள் லைனை மட்டும் பிக் பண்றதுல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க இப்ப லிஃப்ட் மட்டும் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நினைக்கிறத விட உங்க பாடியில ஃபேட் அதிகமா ஸ்டோர் ஆகும். ஓகேவா, உங்களோட ஃபேசியல் டெஃபினிஷன் வந்து இருக்காது. உங்களோட ஜாலைன் எல்லாமே வந்து போய் ஃபேஸ்ல ஃபேட் போட்டுரும். மொபிலிட்டி பாடியில சுத்தமா இருக்காது. மொபிலிட்டினா நீங்க நினைச்ச மாதிரி உங்க பாடியை மூவ் பண்ற அபிலிட்டி தான் மொபிலிட்டி. அண்ட் கண்டிஷனிங் ரொம்ப ஒஸ்டா இருக்கும். ரியல் வேர்ல்டுல நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணா டக்குன்னு டயர்ட் ஆயிடுவீங்க. இப்படி பியூரா லிஃப்ட் மட்டும் பண்றவங்க ஜிம் லைட்னிங்ல சூப்பரா இருப்பாங்க, அந்த கண்ட்ரோல் லைட்னிங்ல ஏஸ்தட்டிக்கா இருப்பாங்க. பட் ரியல் வேர்ல்ட்ல அந்த மசில் டெஃபினிஷனுக்கான ஸ்ட்ரென்த்தோ பெர்ஃபார்மன்ஸோ அவங்க கிட்ட இருக்காது. அதே மாதிரி ரன்னிங் மட்டும் பண்றீங்க அப்படின்னா எண்டூரன்ஸ் சூப்பரா இருக்கும், லீனா இருப்பீங்க. ஓகேவா, பட் உங்களோட மசில் மாஸை இந்த ஜேர்னில அப்படியே லூஸ் பண்ணிட்டே வருவீங்க. ஹார்மோன்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகும், கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகும், டெஸ்டாஸ்டரோன் ரெடியூஸ் ஆகும். நீங்களே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அவங்க ஏஜ் 20-22 தான் இருக்கும், பட் பாக்குறதுக்கு 30-35 இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜஸ்ட் 1 இயர் அவங்க வந்து கார்டியோவா பண்ணாங்க அப்படிலாம் இல்ல. அந்த ப்ராசஸ் ஸ்லோவா அவங்க பாடி வந்து ரூயின் ஆகும். இயர் அண்ட் இயர் வந்து ட்ரைனிங் ஜஸ்ட் வந்து கார்டியோ மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹார்மோன் எல்லாம் கிராஷ் ஆகி ஏஜிங் அதிகப்படுத்தி அவங்கள ஓல்டரா காட்டும். இதுக்கு ரீசன் ஹியூமன் பாடியை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஹியூமன் பாடி வந்து ஸ்பெஷலைசேஷனுக்கு வந்து டிசைன் பண்ணல, இட் டிசைன் ஃபார் பேலன்ஸ். உங்களோட ட்ரைனிங்கை பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உங்க பாடியை கெடுத்துக்காதீங்க. ஹைபிரிட் ட்ரைனிங்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஹைபிரிட் ட்ரைனிங்? ஜஸ்ட் ரன்னிங்கையும் வெயிட் லிஃப்டிங்கையும் வந்து கம்பைன் பண்ணி பண்றது தான் ஹைபிரிட் ட்ரைனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இட் மீன்ஸ் பில்டிங் ஸ்ட்ரென்த் ஃபார் மசில் அண்ட் போன் டென்சிட்டி அண்ட் ஹார்ட்டோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஃபேட்டை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கும் கார்டியோ. உங்க பாடியை நீங்க நினைச்ச மாதிரி ஸ்மூத் அண்ட் கிளீனா மூவ் பண்றதுக்கு மொபிலிட்டி ட்ரைனிங். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி ட்ரைனிங் பண்றது தான் ஹைபிரிட் ட்ரைனிங். இதெல்லாம் கம்பைன் பண்ணி ட்ரைனிங் பண்ணும்போது யூ பில்ட் மசில். எக்ஸஸா ஃபேட் போடாம மசில் பில்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, உங்களோட டெஸ்டாஸ்டரோன் இன்க்ரீஸ் ஆகும், பாக்குறதுக்கு லீன் அண்ட் அத்லெட்டிக்கா இருப்பீங்க. உங்களோட மெட்டபாலிசம் ஹையா இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு கலோரிஸ் எடுத்தாலும் உங்க பாடி அதை பர்ன் பண்ணுமே தவிர ஃபேட்டா ஸ்டோர் பண்ணாது. லாஸ்ட் 2 இயர்ஸா ஐ ஹவ் பீன் கம்பைனிங் ரன்னிங், பாக்ஸிங், கலிஸ்தெனிக்ஸ் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் சைக்கிளிங். என்னோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். மொபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அண்ட் அது கூடவே என்னோட பிசிக் வந்து ஏஸ்தட்டிக்கா பெட்டரா இருந்துச்சு. மொபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆச்சு. மெயினா இந்த த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து நான் ஒரு ஏஸ்தட்டிக் பிசிக்ல 6 பேக் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, த்ரூ அவுட் த ஜேர்னி நான் வந்து 6 பேக் வச்சிருந்தேன். அதுவும் நான் சாப்பிடாம இருந்து இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் சிங்கிள் டிஜிட்ல வச்சு அப்படி நான் மெயின்டைன் பண்ணல. ஹெல்தியா 11-15 பாடி ஃபேட் பர்சன்டேஜ்ல நான் 6 பேக் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். நிறைய பாடி பில்டர்ஸ்லாம் பாக்குறீங்களா, ஸ்டேஜ்ல ஏறிட்டு 6 பேக் சிங்கிள் டிஜிட்ல வச்சிருப்பாங்க, மயங்கி விழுந்திருப்பாங்க, அண்ட் சடன் டெத் கூட நம்ம பாக்குறோம். கரெக்டா, பட் அதெல்லாம் வந்து ஹெல்தியே கிடையாது. 11-15 வந்து நீங்க பாடி ஃபேட் ஹெல்தியா வச்சுக்கலாம். ஸ்டில் 6 பேக் ஆப்ஸோட ட்ரைனிங்கை என்ஜாய் பண்ணி பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஹைபிரிட் ட்ரைனிங்னா என்ன, ஹைபிரிட் ட்ரைனிங்கோட பெனிஃபிட் என்னங்கிறத பத்தி ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ ஹைபிரிட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன? மோஸ்ட் ஆஃப் த ஹைபிரிட் ரொட்டீன் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு காரணம் தே டூ இட் டூ மச் இன் டூ லிட்டில் டைம். வெயிட் லிஃப்டிங் பண்ணுவாங்க, உடனே கார்டியோ பண்ணுவாங்க, அடுத்த நாள் மார்னிங் மறுபடியும் ஸ்பிரிண்ட் ஓடுவாங்க, அடுத்து ஹிட் ட்ரைனிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் ஹைபிரிட் ட்ரைனிங் பண்றேன்னு சொல்லிட்டு டம்ப் பண்ணி பாடியை ஓவர் ட்ரெயின் பண்ணி ஸோ தே ஃபெயில். இப்படி பண்ணும்போது மசில் க்ரோத் ஸ்டாப் ஆகும், ப்ராக்ரஸ் இருக்காது, பிளாட்டோ ஸ்டேஜ் போயிடுவீங்க, உங்க கான்ஸ்டன்டா டயர்டா இருப்பீங்க. இங்க ப்ராப்ளம் வந்து அவ்வளவு எஃபர்ட் இல்ல, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லாததான் ப்ராப்ளம். ஹைபிரிட் ட்ரைனிங்கோட 3 ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களோட ட்ரைனிங்கை நீங்களே ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ரூல் நம்பர் 1, செப்பரேட் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ ரெண்டுமே வந்து உங்க பாடி கூட கம்பீட் பண்ணும், ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு, ரெக்கவர் ஆகிறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க வந்து செப்பரேட் பண்ணணும். பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா மார்னிங் கார்டியோ பண்ணலாம், ஈவினிங் வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம். இல்ல அப்படின்னா டெடிகேட்டட் டேஸ் வச்சுக்கலாம். ஒரு நாள் கார்டியோ பண்ணுவேன், நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணுவேன், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆர் முடியாத கட்டத்துக்கு நீங்க வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு கார்டியோ வச்சுக்கலாம். ஓகேவா, கார்டியோ பண்ணிட்டு வெயிட் லிஃப்டிங் வைக்க கூடாது, உங்க பாடி ப்ராக்ரஸ் ஆகாது. ரூல் நம்பர் 2, அவாய்ட் த மிடில். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கார்டியோ பண்ணணும்னு ஒரு மிடில் ஜோன் எடுத்து, ஹார்டான ஜோன், ஓகேவா, மீடியம் ஹார்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஜோன்ல ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா பாடி நெக்ஸ்ட் ட்ரைனிங் செஷனுக்கு வந்து ரெக்கவர் ஆகாது. ஓகேவா, ஆக்சுவலாக எப்படி ட்ரைனிங் பண்ணணும் கார்டியோ அப்படின்னா, நீங்கள் வந்து 2 செஷன் ஹார்டாக வச்சுக்கலாம். ஸோ ஹை இன்டென்சிட்டியாக
2 செஷன்ஸ் வச்சுக்கலாம். 4 செஷன் வந்து 4 to 3 செஷன் வந்து லோ இன்டென்சிட்டியா தான் இருக்கணும். zone 2 கார்டியோ இருக்கிறது பெட்டர். ஹைபிரிட் ட்ரைனிங்ல மோர் ஆஃபன் ஈஸி கார்டியோ வச்சுக்கலாம். பட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் ஹை இன்டென்சிட்டி கார்டியோ இருக்கணும். ரூல் நம்பர் 3, டெய்லி மொபிலிட்டி. ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரூல். ஏன்னா உங்க பாடி நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம்ல பாடிக்கு. ஸோ உங்க பாடி வந்து மொபைலா இருந்தால் தான் இன்ஜூரி ஆகாது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி 10 to 15 மினிட்ஸ் நீங்க வந்து மொபிலிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லியுமே உங்களோட ரெக்கவரி டேயா இருந்தாலும் மொபிலிட்டிக்கு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மெயினா உங்களோட ஹிப்ஸ், ஷோல்டர், ஸ்பைனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இதை மட்டும் பண்ணல அப்படின்னா யூ மே ஹேவ் மசில்ஸ், பட் வந்து அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். எஸ், உங்களால வந்து இஃப் யூ கான்ட் மூவ் வெல் அது வந்து யூஸ்லெஸ் தான். கரெக்டா? ஸோ ஸ்பெண்ட் 10 to 15 மினிட்ஸ் எவ்ரி டே ஃபார் மொபிலிட்டி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல த ஹைபிரிட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அது என்னன்னு சொல்றேன். ஆக்சுவலாக ஹைபிரிட் ட்ரைனிங்ல கோல்டன் ரூல் ஒன்று இருக்கு. என்னன்னா நீங்க பார்க்கறதுக்கு லிஃப்டர் ஹூ ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், நாட் லைக் ரன்னர் ஹூ லிஃப்ட்ஸ். என்னன்னா நீங்க பார்க்கறதுக்கு நல்லா வெயிட் லிஃப்ட் பண்ணி ஸ்ட்ரென்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? அதுதான் ஒரு ஹைபிரிட் அத்லெட்டோட பிசிக். அண்ட் இவனால வேகமா ஓட முடியும், டக்குன்னு மூவ் பண்ண முடியும், எந்த ஒரு கேம்னாலும் இவன் நல்லா பிளே பண்ணுவாங்கிற மாதிரி உங்க பிசிக் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து நல்லா ரன்னர் பிசிக் மாதிரி லீனா இருந்துட்டு இவன் ஜிம் போவான் வீக்லி 2 to 3 டேஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்ட்ராங் அண்ட் அத்லெட்டிக்கா இருக்கணும். இதுக்கு உங்களோட வீக்லி பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா வீக்லி 3 to 4 டேஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கணும். ஓகேவா? நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மூவ்மெண்ட்ஸ் வந்து காம்பவுண்ட் லிஃப்ட்ஸ், பெஞ்ச் பிரஸ், ஸ்குவாட்ஸ், ஷோல்டர் பிரஸ், இந்த மாதிரி காம்பவுண்ட் லிஃப்ட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ப்ரோக்ரசிவ் ஓவர்லோட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெயிட்ஸோட வால்யூம் வந்து மாடரேட்டா மெயின்டைன் பண்ணுங்க. அந்த 1 rep மேக்ஸ் இல்லைனா வந்து ரொம்ப ஈஸியா அதிக rep அந்த மாதிரி இல்லாம மாடரேட்டா வச்சுக்கோங்க. ஸ்வீட் ஸ்பாட்னு பாத்தீங்கன்னா 10 to 12 reps வச்சுக்கோங்க எல்லா ஒர்க் அவுட்டையுமே. வீக்லி 2 to 3 கார்டியோ செஷன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ 45 to 60 மினிட்ஸ் வந்து zone 2 கார்டியோ லோ இன்டென்சிட்டியில நீங்க வந்து ஒரு 2 செஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு செஷன் ஹை இன்டென்சிட்டி கார்டியோ வச்சுக்கலாம். 15 to 20 மினிட்ஸ் ஹிட் ட்ரைனிங்கா இருக்கலாம், ஸ்பிரிண்ட் ஓடுறதா இருக்கலாம், ஹை இன்டென்சிட்டியில வச்சுக்கலாம். அண்ட் வீக்லி 7 செஷன் மொபிலிட்டி இருக்கணும். எஸ், எவ்ரி டே வந்து நீங்க 10 to 15 மினிட்ஸ் மொபிலிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். பாடி பில்டர் மாதிரி நான் எக்ஸ்ட்ரீமா பல்க் பண்ண போறேன், கலர்ஸ் அதிகமா சாப்பிட்டு அந்த மாதிரி பல்க்கும் பண்ணாதீங்க. இல்ல சாப்பிடாம இருந்து நான் வந்து கட் பண்றேன்னு சொல்லி அதான் நோ எக்ஸ்ட்ரீம் பல்கிங், நோ எக்ஸ்ட்ரீம் கட்டிங். ஓகேவா? ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்க. உங்களோட மெயின்டெனன்ஸ் கலர்ஸ்ல சாப்பிடுங்க, கன்சிஸ்டன்டா ட்ரைனிங் பண்ணுங்க. ஒரு ஏஸ்தட்டிக்கான அத்லெட்டிக் பிசிக் ஆட்டோமேட்டிக்கா அச்சீவ் பண்ணிடுவீங்க. பல்க் பண்ணாம மசில்லாம் பில்ட் பண்ண முடியாது ப்ரோ, ஃபேட் போட்டே தான் ஆகணும், இந்த மாதிரிலாம் யாராவது சொன்னா அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. ரொனால்டோ எடுத்துக்கோங்க, விராட் கோலி எடுத்துக்கோங்க. அவங்களாம் வந்து எக்ஸ்ட்ரீமா பல்க் பண்ணி அந்த மசில், அந்த அத்லெட்டிக் பிசிக் பில்ட் பண்ணல. கரெக்டா? மெயின்டெனன்ஸ் கலர்ஸ்ல சாப்பிடுவாங்க, கன்சிஸ்டன்டா ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களோட கோல் வந்து ப்ரொஃபஷனலா பாடி பில்டிங் பண்ணணும் ஆர் வந்து ப்ரொஃபஷனலா மேரத்தான் நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த பாத் போகலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வேணும், பாக்குறதுக்கு ஏஸ்தட்டிக்கா அத்லெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா சூஸ் ஹைபிரிட் ட்ரைனிங். உங்களால அத்லெட்டிக்காவும் இருக்க முடியும், பிடிச்சதை சாப்பிட்டு த்ரூ அவுட் த லைஃப் வந்து ஒரு ஏஸ்தட்டிக் பிசிக் கூட 6 pack மெயின்டைன் பண்ணிட்டு ஹெல்தியா வாழ முடியும். ஸோ ஸ்டாப் ட்ரைனிங் ஃபார் த மிரர் அண்ட் ஸ்டார்ட் ட்ரைனிங் ஃபார் த லைஃப். ஸோ அவ்வளவுதான் கைஸ், நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். See you.